வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா முழு மாதிரி தேர்வு 4 தான் பார்க்க போறோம். முழு மாதிரி தேர்வுனா அழகு வாரியா தான் முழு மாதிரி தேர்வு பார்த்துட்டு வரோம். அழகு வாரியா ஃபுல் டெஸ்ட் ஃபுல்லாவே முடிச்சுட்டு லாஸ்டா 5 டெஸ்ட் டிஎன்பிசில எப்படி கண்டக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் முழு மாதிரி தேர்வு கண்டக்ட் பண்ணலாம். இப்போ அழகு வாரியா ஃபுல் டெஸ்ட் பார்க்கலாம். அழகு 1ல 5 தேர்வு, அழகு 2ல 5 தேர்வு, மொத்தம் ஒவ்வொரு அழகுக்கும் 5 முழு தேர்வு நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அது எப்படி கண்டக்ட் பண்ண போறோம்னா டிஎன்பிசில நியூ சிலபஸ்ல என்ன பேட்டர்ன்ல விட்டுருக்காங்களோ அதே பேஸ்ல தான் நாமளும் கேட்க போறோம். இந்த வீடியோ பதிவு அழகு 1ல 4வது வீடியோ பதிவு. ஃபர்ஸ்ட் 3 தேர்வு நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட கொஷினும் நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. அதில் தான் கொஷின்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஆன்சர் வேணா நம்ம யூடியூப் சேனல் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பிரித்தெழுதுக தான் என்று. ஆன்சர் பி, தான் பிளஸ் என்று. செகண்ட் கொஸ்டின், நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் பி, நன்றி பிளஸ் அறிதல். கொஷின் நம்பர் 3, மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. மின்னணு எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மின் பிளஸ் அணு. ஆன்சர் ஏ. நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு கொஷினுக்கு 3 செகண்ட் டைம் கொடுக்குறோம். அந்த 3 செகண்ட்ல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஃபைனலாக லாஸ்ட்டாக உங்களோட ஸ்கோரிங் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்த்து நீங்க எவ்வளவு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின், குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடுக்கும் வீடுக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்கறாங்க. விடுனா பாத்தீங்கன்னா விட்டு விடுதல், வீடுனா தங்குமிடம். ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 5, குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சிலை சீலை உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. சிலைனா சிற்பம், சீலைனா புடவை. கொஸ்டின் நம்பர் 6, தலை தாளை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க. தலைனா இலை, தாளைனா பார்த்தீங்கன்னா ஒரு மலர் வகை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. கொஸ்டின் நம்பர் 7, வேறு சொல்லை வினையச்சமாக்குக. வேறு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வா கொடுத்துருக்காங்க, அது வினையச்சமா மாற்றணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, வந்து. கொஸ்டின் நம்பர் 8, வேறு சொல்லை கொண்டு தொழில் பெயரை உருவாக்குக. வேறு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடி கொடுத்துருக்காங்க, இப்போ தொழில் பெயர் கேட்குறாங்க. ஆன்சர் பி, நடித்தல். கொஸ்டின் நம்பர் 9, வினையானையும் பெயரை தேர்ந்தெடுக்க. உணர். ஆன்சர் சி, உணர்ந்தோர். கொஸ்டின் நம்பர் 10, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருள் அறிக. ஏரி ஏரிக்குள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஆன்சர் டி. ஃபர்ஸ்ட் இருக்க ஏரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை, செகண்ட் இருக்க ஏரி பார்த்தீங்கன்னா மேலே சென்று. கொஸ்டின் நம்பர் 11, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. மறைக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க மறை பார்த்தீங்கன்னா தாமரை, செகண்ட் இருக்க மறை பார்த்தீங்கன்னா மறைத்தல். அப்படின்னா ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சி. கொஸ்டின் நம்பர் 12, பொருள் வேறுபாடு இருந்து சரியானதை தேர்ந்தெடுக்க. போரில் பயன்படுத்தியது டேஸ், பூனைக்கு உள்ளது டேஸ். போரில் பயன்படுத்தியது வாள், அதே பூனைக்கு உள்ளது வாள் தான். அது எது சரியானது கேட்குறாங்க. ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் இருக்க வாள் போரில் பயன்படுத்தியது, செகண்ட் இருக்க வாள் பார்த்தீங்கன்னா பூனைக்கு உள்ளது. கொஸ்டின் நம்பர் 13, எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது. ஆன்சர் சி, வினா எதிர் வினாதல் விடை. கொஸ்டின் நம்பர் 14, சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? கொஸ்டின் நம்பர் 15, விடைக்கேற்ப வினாவை தேர்ந்தெடு. ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அதுக்கு எப்படி கொஸ்டின் மேக் பண்றதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு பாருங்க. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. இதுக்கு கொஸ்டின் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் படிச்சு பாருங்க. மேக்ஸிமம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி.
எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது? திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. Question number 16. விடைக்கேற்ப வினாவை தேர்ந்தெடு. கியூரி அம்மையார் போலாந்து நாட்டை சேர்ந்தவர். இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 17. நடத்தல் என்பதன் வேறுச்சொல் எழுதுக. நடத்தலோட வேறுச்சொல் பார்த்தீங்கன்னா நட. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 18. வேறுச்சொல்லை தேர்வு செய்க. கேட்டான். கேட்டானோட வேறுச்சொல் பார்த்தீங்கன்னா கேள். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 19. ஓடியவர் என்பதன் வேறுச்சொல். ஆன்சர் பி. ஓடு. கொஸ்டின் நம்பர் 20. வேறுச்சொல்லை தேர்வு செய்தல் தந்தான். தந்தான்னா தா. ஆன்சர் பி. இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்காங்க. கொஸ்டின் நம்பர் 21. இரு வினைகளின் பொருளை வேறுபடுத்திக்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏதான் பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். பணித்தார். கொஸ்டின் நம்பர் 22. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. மாறு, மாற்று. ஆன்சர் பி. மனிதராக மாறு, மற்றவர்களையும் மாற்று. கொஸ்டின் நம்பர் 23. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. இது எப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் வரும். மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 24. விடை வகையை கண்டறிய. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது. ஆன்சர் டி. நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு சொல்றது நேர்விடை. கொஸ்டின் நம்பர் 25. பிழையற்ற தொடரை கண்டறிய. இதுல பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி தான். தேர் திருவிழாவிற்கு சென்றான். இதுதான் சரியான ஆன்சர். ஆன்சர் சி. நண்பர்களே, இதோட அழகு 1 தேர்வு 4 கம்ப்ளீட் ஆகுது. இது மாதிரி நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்குள்ள அழகு வரையா பார்த்து ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்காக அழகு வாரியா இல்லாம டாபிக் வைஸ்ல பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்தி பிழை, குறில் நெடில் வேறுபாடு, அது மாதிரி டாபிக் வைஸ்ல எல்லா அழகுக்குமே மேக்சிமம் ஒவ்வொரு டாபிக்லயுமே 60 to 70 கொஸ்டின்ஸ் மேக்சிமம் பிரித்து எழுதுக சேர்த்து தான் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ்க்கு மேல எடுத்திருக்கும். சந்தி பிழை, குறில் நெடில் வேறுபாடு, சந்தி பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு எல்லாத்துலயுமே எல்லா கொஸ்டின்லயுமே 60 to 70 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கும். இது மாதிரி அழகு 1ல இருந்து அழகு 7 வரைக்குமே எல்லா டாபிக்குமே எடுத்துட்டு இப்ப டைப்பிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. டைப்பிங் ப்ராசஸ் முடிஞ்சதுமே மேக்சிமம் உங்களுக்கு ஜூன் 15க்குள்ள உங்களுக்கு அப்டேட் பண்றோம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோரிங் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. டெஸ்ட் பேட்ச்ல ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் ஒரு 10 கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்க படிச்சது ஸ்கோர் பண்ண போறீங்க. ஆனா இங்க அப்படி இல்லாம உங்களுக்கு டாபிக் வைஸ்லயே 60 கொஸ்டின் டு 70 கொஸ்டின்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது இப்ப டைப்பிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கனால டைப்பிங் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு அலைன்மெண்ட் செக் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு மேக்ஸிமம் ஜூன் 15 நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் கொடுக்குறோம். விசிட் பண்ணி பாருங்க.